இந்த ரோடை என்றைக்கு தான் ரெடி பண்ண போகிறாங்கன்னே தெரில. இன்னும் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு 300 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு 3.5 ஹவர்ஸில் போயிடலாம். ஒரு வழியாக 120 ஓட்ட விட்டுட்டாங்க. சூப்பர், ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து லாரி தொல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. ஏதோ வைப்ரேஷன் ஆகி இந்த கிளாம்ப் வந்து தனியாக உடஞ்சிச்சு. இப்போ தான் நான் கழட்டி எடுத்துருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப் தான். ஒரு 3 days இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 3 days இல்லைனா வந்து அது 5 to 6 days மாறுதா எப்படின்னு எனக்கு தெரியல. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் பக்கம் தான் போகிறேன். நான் ரவிக்குமார் ப்ரோ தான் போகிறோம். அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கனால அவர் சீக்கிரமாக ஊருக்கு போயிட்டார். நான் வந்து இன்றைக்கி தான் கிளம்புறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 27th Jan. இப்போ ஒரு டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. நான் ஒரு ஷார்ப்பாக ஒரு 9 o'clock இங்கேருந்து கிளம்புனேன்னா அரௌண்ட் ஒரு 540 or 550 kilometers வருது. இதில் தான் போகிறேன். 390 அட்வென்ச்சர் கைப்புள்ள எடுத்துன்னு தான் போகிறேன். இந்த வாட்டி வந்து பேக் வந்து வேறு பேக் ஒன்று எடுத்து கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த வாட்டி வந்து அந்த வைட்டாரா கால் பேக் எடுத்துன்னு போல். ஏன்னா அந்த பேக் இதில் வச்சோன்னா ஒரு மாதிரி இருந்தது. அதனால் வந்து நார்மலாக ட்ராவல் பேக் இருக்குல்ல, ஸோ அது ஒன்று எடுத்துட்டேன், ஷோல்டர் பேக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபீகோ ஃப்ளோட் சீட் எடுத்திருக்கேன். ஃபீகோ ஃப்ளோட் சீட் வந்து ரிட்டர்ன் வர சொல்ல ஒரு நான் ஸ்டாப் ஒன்று ஓட்டலான்னு இருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து ஃபீகோ ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி ஃபீகோ ஃப்ளோட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 1/2 an hourல கிளம்பிடுவேன். வந்து எப்படி ரூட்டுனா ஸ்ட்ரைட்டாக வந்து மதுரை போயிட்டு அங்கேருந்து அப்படியே பிரிகிற மாதிரி தான் இருக்கும் ரூட்டு. நான் போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். இந்த வண்டியில் வந்து கேட்டை சாத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பின்னாடி கொஞ்சம் தாவி தாண்ட வேண்டியதாக இருக்குது. பின்னாடி வந்து அந்த ரேக் வேறு போட்டாச்சா, ரேக் போட்டோடனே எட்ட மாட்டேங்குது கரெக்டாக கை. ஓகே, கிளம்பலாமா? லெட்ஸ் கோ. ஐயோ, ட்ரிப்பு ஒன்று ரீசெட்டே பண்ணலையே. கமான் 0 வந்துட்டான். நேற்றே டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். அப்படியே பொறுமையாக உருட்டிட்டு போகலாம். மேப் வந்து பைபாஸ் ஏறணுன்னே மேப் போட்டுக்கலாம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக ரீச் ஆக முடியுதுன்னு பார்க்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பிளான் போட்டிருந்தேன்னா, நைட்டு கிளம்பலான்னு தான் பிளான் போட்டிருந்தேன். நைட்டு கிளம்பியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நைட் மீன்ஸ் ஒரு ராத்திரி ஒரு 2 மணி 3 மணி கிளம்பியிருந்தோன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 hours போயிருப்பேன். 7 hours அங்கே ரீச் ஆகிருந்தோன்னா நம்ம கொஞ்சம் காலையிலே வந்து ஒரு 2-3 இடம் சுற்ற ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் வந்து நைட் வந்து கொஞ்சம் இந்த லாக்டவுன் இஷ்யூ இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், சரி மார்னிங்கே கிளம்புவோம். நைட்டு வந்து நேற்று தான் புது பிசி வந்துடுச்சிங்க. இனிமேல் வந்து எடிட்டிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். எடிட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து நல்ல ஸ்பீடாக இருக்கும். கம்ப்யூட்ரு, மானிட்ரு, கீபோர்டு எல்லாமே அப்படியே ஃபுல்லாக செட்டாகவே ரெடி பண்ணியாச்சு. டோட்டலாக பட்ஜெட் எவ்வளோச்சின்னு பார்த்தீங்கன்னா 1,02,000 rupees. கோவிந்தா. இன்னும் அந்த சாஃப்ட்வேர்லாம் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா நறுக்குன்னு வேலை பார்த்துடலாம். சரி இல்லைங்க, நான் பைபாஸ் ஏறிட்டு டோல்கேட்டுக்கிட்டேருந்து மேப்பை போடுவோம். மேப் போட்டு எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது, எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆக முடியுதுன்னு பார்க்கலாம். ஆனால் நான் வந்து எதுக்கு ஃபீகோ ஃப்ளோட் சீட் எடுத்துருக்கேன்னா, ரிட்டன் வர சொல்ல ஒரு நான் ஸ்டாப் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன். அது வந்து நம்ம இப்போ போகிற டெஸ்டினேஷன்லேருந்து ரிட்டன் வருவேனா, இல்லைனா வந்து நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு அந்த சைட்லேருந்து வருவேனான்னு தெரில. நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? வானகரம் டோல் பிளாசாக்கு வந்தாச்சு. இப்போ இதை க்ராஸ் பண்ணிவிட்டு மேப் போட்டுட்டு நம்ம ப்ரோக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடணும். லைவ் லொக்கேஷன் அவருக்கு ஷேர் பண்ணி விட்டுருவேன். ஒரு 8 hours ஷேர் பண்ணிடலாமா? டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோவோட கொடுத்த லொக்கேஷனுக்கு வந்து 540 kilometers, 9 hours 17 minutes காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கூகுள் டைம் படி பார்த்தோன்னா 6 o'clock போய் ரீச் ஆகும்னு சொல்லுது. பார்ப்போம் எவ்வளோ குயிக்காக போக முடியுதுன்னு தெரில. இப்போ கிளம்பலாமா? லெட்ஸ் கோ. 9 hours 17 minutes. ஓகே கூகுளே, இதை வந்துட்டேன். மதுரை 444. ஃபஸ்ட்டு ஸ்டாப் எங்கே போடலான்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். இல்லை டேங்க் டு டேங்க் ஓட்டலாமான்னு இருக்கேன். ரைட், நான் அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு அப்படியே அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ரோடை என்றைக்கு தான் ரெடி பண்ண போகிறாங்கன்னே தெரில. காலங்காலமாக இந்த ரோடு வந்து இந்த பாலத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் டேமேஜாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாலத்தில் வந்து ஒரு 30-40 kilometer ஸ்பீடை கிராஸ் பண்ணுறது கூட பெரிய போராட்டமாக இருக்கும். இப்போ மணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9:40 ஆகுது. இந்த டைமுக்கே பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இந்த இடம். தண்ணி காலியாக இருக்குங்க. கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் ஓடுது. நல்லா தானே மழை பெஞ்சுது. லாஸ்ட் டைம் வர சொல்லி இந்த கல்லுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் நிறையா தண்ணி இருந்தது. இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திருச்சிக்கிட்ட வரப்போகிறேன்.
2 hours 30 minutes 250 kilometers ஓட்டியாச்சுங்க. நல்ல ஸ்பீடு. டேங்க் ஃபுல் பண்ணி காலி ஆகிட்டார். பிளிங்கில் இருக்குது இப்போது. நான் அதான் பெட்ரோல் பங்க் இங்கே ஒரு பாரத் வரும், அதை தான் தேடிட்டு இருக்கேன். இந்த பெரிய பாரத் பங்க் வரும்ல திருச்சி ஹைவேல, அந்த பங்க் வரைக்கும் போயிடுமான்னு பார்த்துனே இருக்கேன். ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டேன் அந்த இதுலேயே ஃபியூல் பிளிங்க்லேயே. இல்லைங்க, அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு 300 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு 3.5 hours போயிடலாம். டைம் வந்து 11:30. ஒரு பெட்ரோல் போட்டு ஒரு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 3:30 போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் வந்து இங்கேயே போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த பங்க் போகிற வரைக்கும் தாங்காது வண்டி. கேஷா? கார்டு இல்லையா? போடுங்க, டேங்க் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக 1000 rupeesக்கு பிடிச்சிருக்கு. வண்டியில் வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்களா எத்தனை பாயிண்ட் இருக்குது? டெம்பரேச்சர் வந்து ஃபுல்லாக லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் காட்டுது. அப்படியே இப்போ ஆன் பண்ணோடனே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிச்சா குறையுது பாருங்கள். ஏய், நேஷ்னல் ரெக்கார்டு ஓட்ட சொல்ல தாங்குவியாடா? ஒரு 250 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச்சு, 240 கிலோமீட்டர் ஓட்டின ஸ்ட்ரெச்சுக்கே இவ்வளோ சூடாக வர. ஓகே, அப்படியே பயணத்தை கிளப்புவோம். பேசாமல் இந்த ரைடே நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 300 கிலோமீட்டர் தான், ஜஸ்ட் 300 வேகமாக எவ்வளோ ஸ்பீடாக போய் அழுத்தி முடிக்கிறேனோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கே வந்து ஏதாவது பக்கத்தில் ஒரு 2 இடம் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ப்ரோ என்ன சொன்னார்னா ஏதோ மாஞ்சோலையா ஏதோ சொன்னார், தெரியலையே, போனால் தான் தெரியும். வேறு ஏதாவது பிளான் மாற்றங்கள் இருக்கா என்னன்னு தெரில. சரி, நான் இப்போ போயிட்டு அடுத்தது கண்டிப்பாக தண்ணி பாட்டில் வாங்குறதுக்கு நிற்பாட்டுவேன். அப்போது வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் ஒரே ஸ்ட்ரெச் எவ்வளோ தூரம் போகணும், போயிட்டே இருக்க வேண்டியதான் மதுரை வரைக்கும். பாருங்கள் ரோடு எப்படி 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 இருக்குது. NH 38, கமான் 38. என்ன ஒன்று, ஒரு 130 போக சொல்ல அந்த மேடெலாம் வந்துச்சுன்னா இப்படி போகுது வண்டி. அதுக்குள்ளே அடுத்த டோலெல்லாம் சட்டுன்னு கிராஸ் ஆகிடுச்சிங்க. இந்த வண்டியில் போனால் ரொம்ப ஸ்பீடாக கிராஸ் ஆகிடுது எல்லா டோலும் 40 to 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குல்ல. டக்குன்னு ஒரு 25 minutes ஒரு டோல் வந்துடுது. எம்மாடி 289 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. இந்த பாரத் பங்கில் தாங்க எப்போவுமே போடுவேன். ஆனால் நம்ம கைப்புள்ள இருக்கார்ல, இந்த பாரத் பங்க் வரைக்கும் வேகமாக ஓட்டினா வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. சரி, இங்கே A to B இருக்குது. நேராக உள்ளே போய்ட்டு ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று வாங்கிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்டு 290 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு வண்டி. அந்த பாரத் பெட்ரோல் பங்க்கில் தான் நின்றுட்டுருக்கேன். A to Bயில் போய் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தேன்னா, அவள் காலையில் வீட்டில் 2 கொய்யாக்கா எடுத்தேன். அது பேக்கில் வச்சுருந்தேன். சரி, இதை சாப்பிட்லாம், இது நல்லதாச்சே, வெயிலுக்கு அதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா இன்னொரு 200 எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தேன்னா 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும் டெஸ்டினேஷனுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைம் தான் ரீச் ஆவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் இன்னும் 2 ஃபியூல் ஸ்டாப் எடுத்து ஆகணும். இப்போ தான் டேங்க் ஃபில் பண்ணி ஒரு 40 கிலோமீட்டர் வர்றதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இறங்கிட்டார். இல்லைனா வந்து என்ன பண்ணணும், ஒரே ஆப்ஷனு அப்படியே பொறுமையாக 100 110 இதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணால் அப்போவும் 4 மணி ஆகிடும். நம்ம வேகமாக போனால் 3 மணிக்கு போயிடலாம். 100 110 போனோன்னா 4 மணி ஆகிடும். எப்படியும் மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக தரும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 15 நிமிஷம் இங்கே அப்படியே ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு. ஆனால் வண்டி செம்மையாக போதுங்க. 120 ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கை என்ன பிரச்சனை பண்ணிச்சின்னு தெரில, தானாகவே 140க்கு அப்படியே போயிட்டேன். 140 போயிட்டு அந்த 140 வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு 120 to 140 வந்து ஒரு 100 150 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடு ஓட்டியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு டாப் ஸ்பீடு வந்து ஓட்டலை. டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ ஓட்டினேன்னா 152 வரைக்கும் ஓட்டினேன். அது ஒரு கார்காரன் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தான். பின்னாடி வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தான். நான் சார் முன்னாடி போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் பின்னாடி 140 வந்துட்டே இருந்தான். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு 150 கிட்ட இது பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பிரேக் முடிஞ்சு கிளம்புறேன். பிரேக் வந்து ஒரு 25 minutes பிரேக் எடுத்தாச்சு. ஒரு வழியாக 120 ஓட்ட விட்டுட்டாங்க. சூப்பர், ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து லாரி தொல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. இந்த ரிவருக்கு ஏதோ ஒரு பேர் ஒன்று பார்த்தேங்க, போர்டு. என்னது செலிரூம் ரிவரா ஏதோ ஒரு போர்டு பார்த்தேன். தண்ணியே இல்லைங்க, சுத்தமாக காஞ்சி போயிருக்கு. இங்கே பாருங்க, சுத்தமாக ட்ரை.
கிரிக்கெட் விளாட்லாம் போலியா, ஜாலியாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச் கிட்ட வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஆர்ச்சி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பாலைவனம், சுத்தமாக தண்ணி இல்லை. அந்த அப்போவுமே ஒரு ஆறு ஒன்று போச்சு, அதில் தண்ணியே இல்லை, இதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குங்க. அதுக்கு இதுக்கும் வந்து மிஞ்சி போனால் ஒரு 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருந்தது, 2 இல்லை 3 கிலோமீட்டர் தான் மேக்ஸு. ஆனால் இங்கே இவ்வளோ தண்ணி ஓடுது, அங்கே அனாமத்தா காலியாக கிடக்கு. என்ன கனெக்ஷன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இங்கே கொஞ்சம் வெட்டி விட்டாங்க, இங்கேருந்து கொஞ்சம் அங்கே வெட்டி விட்டாங்கன்னா தண்ணி அதுலேயும் செழிப்பாக இருக்கும். அதில் மண் வர்றதுக்காக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மண் சூப்பராக இருந்தது, ஆற்று மண். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஹவர்ஸில். செம்மையாக க்ளவுஸு இந்த சுண்டவரல் வலிக்குதுங்க இன்றைக்கி திடீர்னு. ஏன் வலிக்குதுன்னு தெரில, பயங்கரமாக வலிக்குது, இந்த சுண்டவரல் வலிக்குது. அன்றைக்கி வந்து இந்த விரல் வலிச்சுது, இந்த விரல். இன்றைக்கி சுண்டவரல் வலிக்குது. இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருக்கேன். இங்கே பாருங்கள், பேக் சைடில் பாருங்களேன். ஐயோ, கேமராவில் ஒன்றும் தெரிய மாட்டேதான் தெரியுது, அதை பார்த்தீங்களா? ஃபுல்லாக மவுண்டன் இருக்குது அந்த சைடு. சரி, இந்த சைடு இங்கே போர்டு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் 231, தூத்துக்குடி 202 ஒன்லி, கன்னியாகுமரி 310, மதுரை 60. ஓகே, இப்போ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. சரி, அதான் என்ன பண்ணலான்னு பார்த்தா கடை எதுவுமே இல்லையா. சரி, ஒரு டீ கடை இருந்தது, டக்குன்னு வந்துட்டு ஒரு பேக்கெட் முறுக்கு வாங்கிட்டேன். ஒரு பேக்கெட் முறுக்கும் லிம்கா வாங்கி வச்சுருக்கேன். இப்போது வெயில் வேறு அடிக்குதா, அதனால் வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் சரி லிம்கா குடிச்சிடலாமேன்ட்டு இது பண்ணேன். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டேப்லெட் இது வாங்கி வச்சுருந்தேன், வாங்கிட்டு பேக் உள்ளே வச்சு கட்டிட்டேன். அதை வெளியே வைக்கணும்னு தான் மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன், அங்கே போய்ட்டு பேக் கழட்டிட்டு இந்த டேப்லெட் ஒன்று போட்டு குடிச்சிட்டேன்னா போதும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி, நான் இங்கேருந்து கிளம்ப சொல்ல கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ செகண்ட் டேங்க் ஃபுல்லும் காலியாக போகுது. ஏன்னா சென்னையில் ஒரு டேங்க் ஃபுல் பண்ணேன், இப்போ இடையில ஒரு டேங்க் ஃபுல்லு. இப்போ மறுபடியும் டேங்க் ஃபுல் அடிக்கணும். ஏன்னா இப்போ வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் பிளிங்க் ஆச்சு. எப்படி பார்த்தாலும் இன்னொரு 30 கிலோமீட்டருக்குள்ளே வர்ற பெட்ரோல் பங்க்கில் அடிச்சிட வேண்டியதான். அடிச்சுட்டு கிலோமீட்டர் ஒரு கேல்குலேஷன் போடுவோம். ஏன்னா இப்போ வரைக்கும் 450 கிலோமீட்டர் ஓடி இருக்குது 2 டேங்குக்கு. இப்போ இதில் எத்தனை லிட்டர் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மைலேஜ் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஆவரேஜ் க்ரூசிங் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 96 km/h ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து டோட்டல் ட்ரிப் டைம் பார்த்தீங்கன்னா 96 km/h ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்க்ளூடிங் இந்த பிரேக் எடுத்தோன்னா பிரேக் டைம்லாம் அதில் கேல்குலேட் பண்ணிக்கலாம் அப்படியே. சரி இல்லைங்க, ஃபோன் வேறு வருது, ஃபோன் பேசிவிட்டு நான் பெட்ரோல் பங்க்கு போகிறேன். கரெக்டாக ட்ரை ஆக போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே ஹெச்பி இருக்குது, இதிலே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே எங்கே பெட்ரோல் பங்க் வரும்னு சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம பாட்டு எங்கேயோ போய்ட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. நம்ம இதிலே ஒரு டேங்க்கு ஃபுல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவேலேருந்து வந்து ஊருக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து ஸ்டேட் ஹைவே, நேஷ்னல் ஹைவேலேருந்து ஸ்டேட் ஹைவேக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் ரோடு இப்போ வரைக்கும் டீசெண்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, கிளியராக இருக்குது ரோடு. பட் ஆனால் என்ன ஒன்று, ஓவர்டேக் பண்ண சொல்ல கொஞ்சம் உஷாராக பண்ணணும். கன்ஸ்டாமுச்சான்னு ஏறி வருவாங்க, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும். அதுதான் இங்கே ஸ்பீடு ஏற்றாமல் அப்படியே 80-90லே போயிட்டுருக்கேன். இன்னும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 59 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும். இந்த இடத்துல வந்து லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே செடிங்களாம் இருக்கே தவிர்த்து எதுவுமே உருப்படியான செடிங்களே இல்லைங்க. எல்லாம் அந்த என்னது இந்த ஓனா மரம்னுவாங்களே முள்ளு செடி, அந்த முள்ளு செடி தான் நிறைய இருக்குது இந்த சைடு. மற்றபடி பனை மரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வெட்டி விட்டு வச்சுருக்காங்க. புளிய மரம் கூட இல்லைங்க, ஆனால் நல்லா வெயில் அடித்தாலும் கொஞ்சம் நிழல் இருக்கிற மாதிரி ஏரியா இது. ஆனால் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஏதாவது சூப்பராக இடம் இருக்கான்னு பார்ப்போம். ஊருக்குள்ளே வர்ற ரோட்டில் என்ன பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த பிரச்சனை வந்துடுச்சுங்க. ஃபுல்லாக பேட்ச் ஒர்க்கு, அங்கங்கே ரோடை கொத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடெலாம் பாருங்கள் ஃபுல்லாக கொத்தி வச்சுருக்காங்க. இந்த சைடு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த சைடு கொத்தி வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த சைடு கொத்தி வச்சுருக்காங்க, அந்த பக்கம் ரோடு நல்லாயிருக்கு. ஐயோ, அதான் ஓட்ட சொல்ல வந்து அந்த ஹைவேலேயே அப்படியே முடிச்சிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரோடு இருந்தால் பரவாயில்லையா, இன்னும் 40 கிலோமீட்டர் போகணுமே. 40 கிலோமீட்டருக்கு ரோடு இந்த மாதிரி இருந்ததுன்னா பயங்கர டயர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் ஓட்டலாம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு வழியாக ராஜபாளையம் ஊருக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது, 2.3 கிலோமீட்டர்ஸு டெஸ்டினேஷன். ஒரு வழியாக மிகப்பெரிய போராட்டங்க இந்த 70 கிலோமீட்டர். எப்பா, இடையில ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குண்டு குழி பேட்ச் ஒர்க்கு. ஐயோ போதுண்டா சாமின்னு ஆகிப்போச்சு.
ஃபுல்லாக ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு எந்திரிச்சு நின்று தாங்க ஓட்டினேன். அந்தளவுக்கு பேட்ச் ஒர்க் இருந்தது. நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோடனே இந்த 70 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலைல எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு இந்த 70 கிலோமீட்டர் ஓட்ட சொல்ல ஒன்றும் தெரியாது. நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இந்த 70 கிலோமீட்டர் ஓட்ட சொல்ல வந்து பயங்கரமான பெயின் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் இன்னும் சீட்டு வேறு ரெடி பண்ணல. ஃபிகோ ஃப்ளோட் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு ஃபிகோ ஃப்ளோட் மாட்டிட்டு ஓட்ட வேண்டிதான். இந்த எதிர் வெயில் அப்படியே ஹெல்மெட்டுக்குள்ளே எனக்கு அப்படியே கண் இமையே மூக்கெல்லாம் அப்படியே வேர்த்துடுச்சுங்க இந்த எதிர் வெயில். இப்போ இங்கே தான் இந்த ரைட்டு தான் காட்டுது. சரி போங்க போங்க ரைட். இதுதானா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாமா? அப்பா சூப்பராக இருக்குங்க இந்த இடம், தோட்டம்லாம். ஐயோ, தோட்டத்தை பார்த்தோன்னே எங்கள் பணம் வச்சு தேங்காய் மரத்தை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஊர் ஞாபகம் தான் வருது. பேசாமல் இங்கேருந்து அப்படியே ஊருக்கு அடிச்சிடலாமா? இங்கேருந்து ஊருக்கு வந்து கிட்ட தானே, 150 கிலோமீட்டர் அவ்வளோதான் வரும். சரி, நம்ம இவரை போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவோம். கரெக்டாக அந்த லொக்கேஷன் பாயிண்ட்டுக்கு போயிடலாமா? அடுத்த லெஃப்ட்டா? அதுக்கு அடுத்த லெஃப்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. ப்ரோவோட வண்டி இது இருக்குது பாருங்கள். ப்ரோ வண்டி இங்கே இருக்குது, என் வண்டி உள்ளே இருக்கார். ஸோ இதுதான் ப்ரோ வண்டியில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், அவரோட கிராஸ் பேரு. அது என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் வந்து ஒன்று உடஞ்சிச்சுங்க. ஸோ ஏதோ வைப்ரேஷன் ஆகி இந்த கிளாம்ப் வந்து தனியாக உடஞ்சிச்சு. இப்போ தான் நான் கழட்டி எடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இதை வெல்ட் அடிச்சுட்டு அந்த வண்டியில் மாட்டணும். இப்போ இந்த ஒரு சைடு கழட்டி எடுத்தாச்சு. இது இருக்குது பாருங்கள், இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு தான் இந்த இங்கே வர்ற பீஸ் தான் உடஞ்சிட்ருக்கு ஏதோ வைப்ரேஷனில். ஸோ இதை கழட்டி எடுத்து இப்போ வெல்ட் அடிக்க தான் எடுத்துன்னு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஒரு இடத்துக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் இப்போ இது வெல்டிங் ப்ராசஸ் வேலை இருக்கிறனால அந்த இடத்த வந்து நாளைக்கு பிளான் வச்சுருக்கோம். இப்போ என்னோடய வண்டி இந்த கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, கமான் சீக்கிரமா. ட்ரிப்பு 1 வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து பார்த்தீங்கன்னா 555.9 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம வந்து ட்ரிப் 2 தானே வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ண டைம். ட்ரிப் 2 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்களா 90 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். நான் வந்து வண்டி ஓட்டின டைம் வந்து 6 hours 6 minutes வண்டி ஓட்டியிருக்கேன். 6 hours 6 minutes வண்டி ஓட்டியிருக்கேன். 551 கிலோமீட்டர். ஸோ வந்து நான் இங்கே வந்து சேர்றதுக்கு எனக்கு டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சேர்றதுக்கு கரெக்டாக 7 hours ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக பிரேக் வந்து பார்த்திங்கன்னா 54 நிமிஷம் பிரேக் ஆகிருக்கு. 2 ஃபியூல் ஸ்டாப்பு, ஒரு இடத்துல இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்காக நின்றுல. ஸோ டோட்டலாக 54 நிமிஷம். அப்புறம் ஃபோன் கால்ஸ்லாம் வந்தது, அதில் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு மணி நேரம் பிரேக் ஆகிருக்கு. நான் ஸ்டாப்பாக வந்துருந்தோன்னா ஆனால் இந்த இடையில வந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு வந்து ரோடு வந்து சிங்கிள் ட்ராக் ரோடு தான். அதில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் ஓட்ட வேண்டியதாக இருந்தது. இப்போ நாளைக்கு என்ன பிளான்ட்டு இன்னும் அப்டேட் ஆகலை. மாஞ்சோலையா எங்கே போகிறோன்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரில. அது நாளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு நைட் இன்ஸ்டாவில் ஏதாவது ஒரு இது போஸ்ட் போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.